Good morning students, 11th standard computer application in chapter 6 OpenOffice பற்றி பார்த்தோம். இந்த OpenOffice எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதில் ஒர்க்கை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ OpenOffice வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் த OpenOffice. The download and install the latest version of OpenOffice suite from இந்த HTTP அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ஒரு வெப்பேஜில் இருந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன அப்படின்னா HTTP அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இருக்குங்க. அதில் www போட்டு .openoffice.org அப்படின்னு போட்டு ஒரு /download அது என்ன அப்படி கொடுத்தோம்னா அந்த ப்ரீகாஸ்ட் அது நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த OpenOfficeங்கிறது பார்த்திங்கன்னா www வேர்ல்டு வைடு வெப் .openoffice.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதை டவுன்லோட் பண்ணி அதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட்டிங் எ நியூ டாக்குமெண்ட் இன் OpenOffice ரைட்டர். ஒரு நியூவாக டாக்குமெண்ட்டை OpenOffice ரைட்டரில் எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எ நியூ OpenOffice ரைட்டர் டாக்குமெண்ட்ஸ் கேன் பி கிரியேட்டட் பை வேரியஸ் மெத்தட்ஸ். OpenOffice ரைட்டரில் நியூவாக டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஃப்ரம் விண்டோஸ் செலக்ட் ஸ்டார்ட் பட்டன். இப்போ நம்ம விண்டோஸில் என்ன போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பட்டன் ஒன்று இருக்குங்க. இந்த ஸ்டார்ட் பட்டனில் போய்ட்டு எல்லாத்துலேயுமே ஸ்டார்ட் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டார்ட்டில் போய்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல் ப்ரோக்ராம்ஸை செலக்ட் பண்ணுறோம். அதில் சம் ப்ரோக்ராம்ஸ் அப்பியர் ஆகும். அதில் எதை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா OpenOffice. அந்த OpenOfficeல நிறையா டைப்ஸ் இருக்கும். அதோட இதில் குரூப்ஸ் இருக்கும். அதில் ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம். எதுனா OpenOffice ரைட்டர் எல்லாம் வச்சுங்க. ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் OpenOffice அதில் OpenOffice ரைட்டர் அதை செலக்ட் பண்ணோம்னா OpenOffice ரைட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். அல்லது நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ஃப்ரம் ஸ்டார் சென்டர் இந்த வெல்கம் ஸ்க்ரீன். இந்த ஸ்டார் சென்டர்னா அதிலே இருக்குங்க. ஃபஸ்ட்டு வெல்கம் ஸ்க்ரீன்லேயே ஸ்டார் சென்டர்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் ஆன் OpenOffice ஐக்கான் அந்த டெஸ்க்டாப்பில் அந்த OpenOffice ஐக்கான்ஸ் நம்ம என்ன போகிறோம் டபுள் கிளிக் பண்ண போகிறோம். நவ் ஏ வெல்கம் ஸ்க்ரீன்ஸ் அப்பியர் ஸோ அப்போ வெல்கம் ஸ்க்ரீன் நாங்கள் அப்பியர் ஆகும். அப்போ அந்த மாதிரி அப்பியர் ஆகும்போது இந்த பத்தியில் இருக்குது இதான் இந்த OpenOffice ஸ்க்ரீன் ஸ்டார் சென்டர். இதில் நம்ம வச்சுட்டு என்ன போகிறோம் இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வச்சு டபுள் கிளிக் அடிக்க போகிறோம். The opening screen is called as Star Center. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்துனா இந்த OpenOfficeல ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் அதுக்கு பேர் என்ன ஸ்டார் சென்டர் அப்படின்னு பேர். ரைட்டர் இஸ் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் ஆஃப் OpenOffice. OpenOfficeல OpenOffice ரைட்டருக்கு ஒன் ஆஃப் த காம்பனண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இட் மே இன்வோக்டு ஃப்ரம் தி ஸ்டார் சென்டர் பை சிம்பிளி கிளிக்கிங் ஆன் த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஐக்கான். அந்த வெல்கம் ஸ்க்ரீனில் ஸ்டார் சென்டர் வருது பாருங்கள். அதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும். பாருங்க டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணுறோம்னா அந்த ஐக்கான்ஸை சிம்பிளாக ஒரு கிளிக் பண்ணோம்னாலே என்ன ஆகும் ஓப்பன் ஆகும். த நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் கேன் பி கிரியேட்டட் செலக்டிங் ஃபைல் நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃப்ரம் ஓப்பன் ஃப்ரம் எனி OpenOffice. ஓகேங்களா? இது இல்லாமல் ஃபைல் பாருங்க ஃபைலில் போயிட்டு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் OpenOffice ஓப்பன் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஃபைலில் போயிட்டு நியூ அப்படின்னு வந்தோம்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்தோம்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ஓப்பனாக ஆகும். அல்லது நம்ம என்ன பண்ணுறோம் Ctrl+N இந்த கீபோர்டோட ஷார்ட்கட்டுங்க. இந்த CTRLனு ஒரு பட்டன் இருக்குங்க. அதான் கண்ட்ரோலுமா. இந்த CTRL ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே என்ன ப்ரெஸ் பண்ணணும் அட் ஏ டயத்தில் ஹெல் டவுன் அந்த CTRL ஹெல் டவுன் பண்ணிக்கிட்டு அதாவது அமுக்கிக்கிட்டு என்ன ப்ரெஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் இது ஒரு நியூவாக டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும்னா இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் உள்ள இதுதான் OpenOfficeங்கிறது அதே கான்செப்ட் தான். அதே சாஃப்ட்வேர் மாதிரி தான் இதுவும். ஆனால் இந்த OpenOfficeல பார்த்தீங்கன்னா அந்த OpenOffice ரைட்டரில் இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் வேர்டு மாட்டங்க. ஓகேங்களா? இதுதான் அதுவும் சேம் தான். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ரைட்டர் விண்டோ. இந்த OpenOffice ரைட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் விண்டோ அப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ 6.3 is the display the contents OpenOffice writer window. Switches, title bar, menu bar, standard toolbar, formatting toolbar, ruler, workspace and status bar. இந்த OpenOffice writer windowவில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துனே உள்ளது டைட்டில் பார் டாப் மோஸ்ட் பார். ஏற்கனவே நம்ம விண்டோஸ் நடக்கும்போது பார்த்துருக்கோம். டாப் மோஸ்ட் ஃபஸ்ட் எடுத்துன உள்ள பார் டைட்டில் பார். அதில் தான் என்ன சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் க்ளோஸ் பட்டன் மினிமைஸ் பட்டன் மேக்ஸிமைஸ் பட்டன் எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெனு பார் ஃபைல் எடிட் வியூ இந்த மாதிரி இருக்கலாம் மெனு பார். அடுத்து ஸ்டாண்டர்ட் டூல் பார்னால் அந்த ஐக்கான்ஸ் எல்லாம் இருக்கும்.
போல்டு பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, சைஸை மாற்றுறது, கலர் கொடுக்குறது, இந்த மாதிரி உள்ளது. ஃபார்மேட்டிங் டூல் பார், அதுக்கும் சம் ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கான டூல் பார், அதுவும் ஐக்கான்ஸாக தான் இருக்கும். ரூலர், ஒர்க் ஸ்பேஸ், அந்த இடையில உள்ள எம்டி ஸ்பேஸ், அண்ட் ஸ்டேட்டஸ் பார், லாஸ்ட்டில் இருக்கும் ஸ்டேட்டஸ் பார். இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா அந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் உள்ள காம்பனன்ட்ஸ், கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? த காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் விண்டோஸ் ஆர் எக்ஸ்பிளைன் பிலோ த ஃபிகர் 6.3. இப்போ 6.3ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6.3 இங்கே இருக்கு பாருங்கள். இதில் இருக்குங்க ஒன்று ஒன்று. இது டைட்டில் பார், இந்த கீழே உள்ளது வந்து மெனு பார், அதுக்கப்புறம் டூல் பார், இது ஃபார்மேட்டிங் டூல் பார், இது இந்த ஆஷ் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ரூலர், இது வந்து ஸ்டேட்டஸ் பார், இந்த இடத்துல ஸ்க்ரோல் பார், அதை விட்டுருப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா ஓப்பன் ஆஃபீஸ் விண்டோவில் உள்ள பார்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைட்டில் பார். The title bar is displayed at the top of the window. ஒரு விண்டோவில் வந்து டாப்பில் ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு பார் இருக்குது அப்படின்னா அது என்னது டைட்டில் பார். விச் டிஸ்பிளே த நேம் ஆஃப் தி டாக்குமெண்ட். இது என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா நம்ம எந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒவ்வொரு நேம் வைப்போங்க. நேம் எப்போ வைப்போம் அப்படின்னா சேவ் பண்ணும்போது வைப்போம். அந்த டாக்குமெண்ட்டோட நேம் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷனோட நேமும் வரும். இப்போ நம்ம எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னா ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கால் அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் கால். அதோட நேமும் அந்த டாக்குமெண்ட்டோட நேமும் அந்த அப்ளிகேஷனோட நேமும் அதில் டிஸ்பிளே ஆகும். பை டிஃபால்ட் த டாக்குமெண்ட்ஸ் இஸ் கிவன் த நேம் ஆஸ் அன்டைட்டில் 1. எப்பயுமே ஃபஸ்ட்டு எடுத்தாலும் நியூவாக ஓப்பன் பண்ணும்போது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்டோட நேம் என்ன தான் இருக்கும் அப்படின்னா அன்டைட்டில் 1. இது 1 மார்க் கேட்கலாம். டிஃபால்ட் டாக்குமெண்ட்ஸ் நேம் அப்படின்னா என்னது அன்டைட்டில்டு 1. டைட்டில் பேரே வைக்கலை, அப்போ அன்டைட்டில் 1. மறுபடியும் 1 பண்ணணும்னா அன்டைட்டில் 2, அந்த மாதிரி வருங்க. அட் தி ரைட் கார்னர் ஆஃப் த டைட்டில் ஃபார் கண்ட்ரோல் பட்டன்ஸ் அவைலபிள். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, மினிமைஸ் பண்ணுறது 1 மினிமைஸ், ரெண்டு மேக்ஸிமைஸ் ஆர் ரீஸ்டோர், அண்ட் தேர்ட் ஒன் வந்து க்ளோஸ். இந்த பிக்சரில் பாருங்க, இதுதான் இந்த ரைட் மோஸ்ட் கார்னரில் இருக்கும். இது மினிமைஸ், இது மேக்ஸிமைஸ் அல்லது ரீஸ்டோர். மேக்ஸிமைஸ் ரீஸ்டோர்னா இதை கிளிக் பண்ணால் மேக்ஸிமைஸ் ஆகும், மறுபடியும் கிளிக் பண்ணால் ஸ்மால் சைஸில் வரும். அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீஸ்டோர்னா பண்ணிக்கலாம். இது இந்த பட்டன் ரெட்டில் இருக்குது அப்படின்னா இது க்ளோஸ் பட்டன். இதுதான் இந்த டைட்டில் பாரில் இருக்கிறது. இப்போ அடுத்து மினிமைஸ் பட்டன். இந்த டைட்டில் பாரில் இருக்க மினிமைஸ் பட்டன் எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். When you click the minimize button click பண்ணோம்னா it sinks your documents the smaller in size. அந்த சைஸை நமக்கு அதை கிளிக் பண்ணும்போது அது என்ன ஆகுது, ஸ்மால் சைஸாக வந்துட்டு and so is a small button on the task bar. லாஸ்ட்டுக்கு இருக்கும் ஸ்டேட்டஸ் பார் கடைசிக்கு இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அது டாஸ்க் பார்னு சொல்லுவோம். அந்த விண்டோவில் டாஸ்க் பாரில் வந்து ஸ்மால் பட்டனை வந்து அப்பியர் ஆகும். நம்ம மறுபடியும் வேணும் அப்படின்னா அந்த ஸ்மால் பட்டன் நம்ம வந்து டாஸ்க் பாரில் கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அப்போ அதை க்ளோஸ் பண்ணாமல் நம்ம தேவையான நினைக்கலாம், அதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எகைன் ஓப்பன் பண்ணுறதுக்கு லேட் ஆகாது, டக்குன்னு அதை கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். To restore in its original size, place your mouse pointer on the open office button which is available in the taskbar. மறுபடியும் நம்ம ரீஸ்டோர் பண்ணணும்னாலும் நினைக்கலாம், அதை கிளிக் பண்ணாலும் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டாஸ்க்பார் உள்ள பட்டன் வந்து மவுஸ் பாயிண்டர் வச்சு கிளிக் பண்ணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். You can view your documents in miniature and when you click on the buttons your documents is restored on the original size. அந்த சின்ன சைஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பட்டன்ஸை வச்சு மறுபடியும் கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகுனா ரீஸ்டோர் ஆகும். ஒரிஜினல் சைஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுக்கு என்ன ஆகும், ஃபுல் சைஸாக வந்துருங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இதுதான் அந்த மினிமைஸ் பட்டன். இதுதாங்க டைட்டில் பார். இதுதான் டைட்டில் பார். இந்த டைட்டில் பாரில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனா நம்ம என்ன அன்டைட்டில் 1ன்னு வந்திருக்கோம். இது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், அதான் அந்த அப்ளிகேஷனோட நேம். இந்த சைடு டாக்குமெண்டோட நேமு, இதில் வந்து அந்த அப்ளிகேஷனோட நேம் வரும். இங்கே தான் இருக்குன்னா மினிமைஸ், அந்த மேக்ஸிமைஸ் பட்டன், அடுத்து க்ளோஸ் பட்டன், இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணோம்னே இந்த கீழே இந்த டாஸ்க் பாரில் வந்து கீழே இருக்கும் ஒரு பார் மாட்டோம். அங்கே வந்து என்ன ஆகும், அந்த இது சின்ன பட்டன்ஸ் அதாவது ஐக்கான்ஸ் வந்து செட் ஆகிடும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமைஸ் பட்டன். when you click maximize button your documents windows displayed in the full screen. இப்போ வந்து ஒரு விண்டோ வந்து நார்மலாக சின்னதாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வராமல் இது இருக்கு. நம்ம ஃபோட்டோலாம் பார்க்குற மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். அதை மறுபடியும் எனக்கு இது பண்ணோம்னா என்னது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வரும் அந்த மாதிரி. அப்போ இந்த மேக்ஸிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஸ்க்ரீனோட இந்த ஃபுல்லாக வரும். ஸ்க்ரீனோட ஃபுல்லானா இந்த இது இருக்குன்னு வச்சுங்க, இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக என்ன ஆகுனா விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், பட்டன் ஓப்பன் ஆகி இந்த நம்ம காமிக்கிற மட்டும் இருக்கும். அதை மேக்ஸிமைஸ் பட்டன் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஃபுல்லாக பெருசாகும். when it is full screen the maximize button change the restore. சப்போஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், அதை கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் என்ன ரீஸ்டோராக சேஞ்ச் ஆகிடும்.
when you click the restore button the documents window regains the original size. அதான் அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா மேக்ஸிமைஸ் ஃபுல் சைஸ் ஆகும். மறுபடியும் கிளிக் பண்ணோம்னா சின்னதாக நார்மல் சைஸுக்கு வரும். நார்மல் சைஸ்னால் ஸ்க்ரீன் ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் அந்த இதில் இருக்குது பாருங்கள், நமக்கு காமிக்கணும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சோண்டு தெரியும். மறுபடியும் அதை பண்ணோம்னா ரீஸ்டோர் ஆகிக்கும். இதுதான் என்னென்னா மேக்ஸிமைஸ் பட்டன். அடுத்து என்னென்னா க்ளோஸ் பட்டன். இந்த க்ளோஸ் பட்டனும் உங்களுக்கு தெரியும் எல்லாமே. எப்பயும் ஒரு இது வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ரெட் கலர் போட்டோம்னாலே அது க்ளோஸ் தான். இப்போ டிவி ரிமோட்டை பார்த்தோன்னா ரெட்டு தான் இருக்கும், நம்ம செல்ஃபோனில் பார்த்தோன்னா என்ன ரெட்டு தான் இருக்கும், கால் கட் பண்ண எல்லாமே ரெட்டு சிக்ரெட். அப்போ இந்து போட்டாலாம் என்னது க்ளோஸ் பட்டன். திஸ் பட்டன் இஸ் கால்ட் அஸ் க்ளோஸ் பட்டன். இந்த பட்டனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ளோஸ் பட்டன் சொல்கிறாங்க. வென் யூ கிளிக் திஸ் பட்டன் the application is closed. இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும், க்ளோஸ் ஆகும். அண்ட் OpenOffice returns back in the desktop. OpenOffice என்ன ஆகும், அது பேக் போயிடும். The red colored இது க்ளோஸ் பட்டன் may also called as exit or quit. இந்த ரெட் பட்டன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸிட்னு சொல்லலாம், அல்லது என்ன பண்ணிக்கலாம் குயிட்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, இதுதான் இந்த க்ளோஸ் பட்டன். அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா அது விண்டோ அப்ளிகேஷன் என்ன ஆகும், க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் விண்டோவில் நிறைய இது இருக்குங்க. அதில் நம்ம என்ன ஒன்று மட்டும்தான் பார்த்துருக்கோம், டைட்டில் பார் மட்டும்தான் பார்த்துருக்கோம். டைட்டில் பாரில் வந்து 3 பட்டன்ஸ். அதாவது டைட்டில் பார்னா லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து அந்த டாக்குமெண்ட்டோட நேமும் அண்ட் எது வரும், அந்த அப்ளிகேஷன் நேம் வரும். டாக்குமெண்ட்டுக்கு நேம் வைக்கிறப்போ ஃபஸ்ட்டு இடத்துல ஓப்பன் பண்ணும்போது என்ன தான் பேர் வரும்னா டிஃபால்ட்டாக அன்டைட்டில் 1ன்னு வரும். இந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன பட்டன், மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன் ஆர் ரீஸ்டோர் அண்டு க்ளோஸ் பட்டன். ஓகேங்களா, இது 3 அதில் இருக்க ஒவ்வொன்றுக்கா யூஸ் ஆகும். அடுத்து என்னென்ன இருக்குங்கிற பட்டன்ஸ் வந்து அடுத்து என்னென்ன பார், இப்போ மெனு பார், டூல் பார், இதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் இந்த இதில் உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. இப்போ வீடியோவை வந்து டெய்லி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்காம அப்படியே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன ஆகும், ஓவர்லோட் மட்டும் ஆகும். அப்போக்கப்போ பாருங்கள், டவுட்னா கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.